பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சீறி பாயும் என பார்த்தால் மொத்தமாக ஆஃப் ஆகி அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறது. திருப்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் சாலையில் செல்லும் பெண்களை அழைத்து ஆசிரியர் போல அட்வைஸ் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. அதாவது சாலையில் வேலைக்கு கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த பெண்களை அழைத்து நம்ம பக்கமும் தப்பு இருக்கு, நாமளும் நம்மளை திருத்திக்கணும்னு சொல்றாங்க அந்த சிங்கப்பெண். என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமான்னு தான் கேட்க தோணுது. அதாவது அவர் இந்த அட்வைஸ் மூலம் பெண்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? பெண்கள் ஆடையை ஒழுங்காக அணிய வேண்டும் என்று சொல்கிறாரா? அப்படி என்றால் 2 வயது குழந்தையிடமும் 90 வயது மூதாட்டியிடமும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதே, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த காவலர்? ஒருவேளை இரவு நேரத்தில் பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என சொல்கிறாரோ என்றால், பட்ட பகலில் சாலையில் நின்றிருந்தால் கூட கடத்தி சென்று கற்பழிக்கிறார்களே, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த காவலர்? சரி, அதுவும் இல்லை என்றால் பெண்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என சொல்கிறாரா என்று பார்த்தால், வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாலும் குளித்துக் கொண்டிருந்தாலும் கூட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்களே, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த காவலர்? என்னதான் சொல்ல வருகிறார் இந்த பெண் காவலர்? யாருக்கு இந்த அட்வைஸ்? எப்படி இருந்தாலும், எங்கு இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும் பெண் என்றாலே அவளை காம பொருளாக பார்க்கும் ஆண்களை பிடித்து சரியான தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர, அதை விடுத்து பெண்களை அழைத்து அட்வைஸ் செய்வது இருட்டில் சாவியை தொலைத்துவிட்டு வெளிச்சத்தில் தேடும் கதை போல இருக்கிறது. நீங்க இப்படி அட்வைஸ் பண்றதுக்கா தமிழகம் இருக்கிற நிதி நிலைமையில 354 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணாங்க? திட்டம் முழுமையாக உருவாக்கப்படவில்லை, போதுமான ஆட்கள் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. எதற்குத்தான் இந்த திட்டம், யாருக்குத்தான் இந்த திட்டம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. இதே மனநிலையில் இந்த திட்டம் தொடர்ந்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு புகார் அளிக்க கூட பெண்கள் தயங்குவார்கள். இது அடுத்து வரும் 5 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மற்றும் வரவுள்ள உள்ளாட்சி தேர்தல்களில் தாவேகவுக்கு மிகப்பெரிய சவுக்கடியாக இருக்கும். ட்ரோன் கண்காணிப்பு, நவீன வாகனங்கள், பயிற்சி உள்ளிட்டவற்றிற்கே பணம் செலவிடப்பட வேண்டும். பாலியல் குற்றங்களை தடுக்க வேண்டும். மீறி நடந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதை விடுத்து 19ஆம் நூற்றாண்டில் இருப்பது போல் அட்வைஸ் செய்யக்கூடாது. முதலில் அதற்கு இது போன்ற மனநிலையில் இருக்கும் பெண் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு பாலியல் வழக்கு ஒன்றில் பெண்களின் உடை அல்லது நடத்தை அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒருபோதும் தூண்டுதலாக இருக்க முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் பெண் காவலர் நீதிமன்றத்தின் கருத்தை மீறி பேசுவது தவறு. இது அந்த அதிகாரியின் தனிப்பட்ட கருத்தா அல்லது அரசின் மறைமுக கொள்கையா என்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொத்தத்தில் திட்டத்தின் முடிவில் இது போன்ற காவலர்களால் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்ததா அல்லது குறைத்து காண்பிக்கப்பட்டதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தணிகை வேலன்.